ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 19 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கிவிடுமாம். பாருங்கள், நமக்கு இன்னைக்கு விவேகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய பஸ்ல பாத்தீங்கன்னா போட்டிருப்பீங்க, வேகமும் அவசியம் தான், அதே நேரத்தில் அதை விட விவேகம் மிகவும் அவசியம். ஞானமா நடந்துக்கணும், புத்திமானா நடந்துக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சவுல் ராஜாவுடைய காலத்தில் ஆண்டவர் சவுல் ராஜாவுக்கு சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார். ஆனால் அதை செய்யாமல் போகும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்லி, நீர் புத்தியீனமாய் நடந்து கொண்டே சொல்லுகிறார், விவேகமாய் நடக்க நீர் தவறிட்டேன்னு சொல்லுகிறார். இதனாலே அநேக இழப்புகளை சந்திக்க நேரிடுகிறது. தேவனே மனஸ்தாபப்படுகிறார். ஏன் இந்த சவுலை நான் ராஜாவாய் மாற்றினேன், அது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, துக்கமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அதிக வருத்தப்படுகிறார். அநேக நேரத்தில் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அல்லது வேலை செய்கிறவர்கள் எடுத்துக்கொண்டால் ஞானமாய் விவேகமாய் அதை செய்யல நடக்கலன்னா நஷ்டங்கள் தான் வருகிறது, அதனால் கஷ்டங்களும் வருகிறது. நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. இன்னைக்கு எல்லா விதத்திலும் அறிவு பெருகி போய் தான் இருக்கிறதனால் ஞானமாய் நடக்கக்கூடிய கூட்டம் குறைந்து விட்டதே. பெற்றோர்களை துக்கப்படுத்துகிற பிள்ளைகள் தான் அதிகம், வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் தான் அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்து போகிற அந்த கடந்து போகிற காரியங்களை நீ பார்க்க முடியவில்லை. கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் பொத்துக்கிட்டு வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை என்று சொல்லிதான் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு பிடிவாதங்கள் இருக்குது. ஆனால் விவேகம் என்ன பண்ணுமா, மனிதனுடைய கோபத்தை அப்படியே அடக்கி விடுமா. அப்படி ஞானம் அவன் வந்து அந்த நேரத்தில் ஒரு வார்த்தைகள் சொன்னால் சரி, அந்த இடத்துல விவேகமா நடந்துட்டாலே போதும், கோபம் அப்படியே தணிந்து போய்விடும். கோபம் நின்று போச்சுன்னா பாவம் அங்க இருக்காது, பாவம் இல்லைன்னா ஆண்டவர் இருப்பாரு, காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். இப்ப பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல போனீங்கன்னா அந்த பனையிலிருந்து வருகிற பதநீரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பதநீரை இறக்கி அதுல குடிப்பதற்கெல்லாம் போன பின்பு அதை மீதியான பதநீரை எடுத்து கருப்பட்டி அதிலிருந்து தான் வருகிறது பனை வெள்ளம். அதை காய்ச்சி பக்குவப்படுத்தும் பொழுது பொதுவாக பெண்கள் அதை செய்வார்கள், பெரியவர்கள். பெரிய பாத்திரத்துல ஊற்றி அதை நெருப்பு போட்டு அதை அப்படியே கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்ட நேரம் வரும்போது பொங்கும். அப்படியே பால் பொங்குன்னா அப்படியே உடனே நம்ம அதை இறக்கிடுவாங்க, ஸ்டவ்வை குறைச்சி வைப்பாங்க. இது நம்ம உடனே இறக்கிற முடியாது அல்லது தீயை அணைத்து விடவும் முடியாது. அந்த பக்குவப்பட்டு அப்படியே அந்த பதநீர் அப்படியே திருப்பி கருப்பட்டியாக வெள்ளமாக மாறத்தொட்டு அதை இது பண்ணணும். இப்போ பொங்குவதற்கு விட்டுட்டோம்னா வெளியே போய் சிந்தி வீணாயிரும், பாத்திரத்துட்டு வெளியே வந்துடும். அப்போ ஒரு சின்ன ஒரு தேங்காயுடைய அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, சரட்டுன்னு சொல்ற, அதுல கொஞ்சம் ஆமணக்கு என்கிற விதையை அப்படி இடிச்சதுல பக்கத்துல வச்சிருப்பாங்க. கொஞ்சமா தான் இருக்கும். அதை கையில எடுத்து லேசா அதை மேல அப்படி தூவாங்க, அப்படியே அமைந்து விடும். பாருங்க, அவங்க பெரிய சயின்டிஸ்டா அங்க யாரும் கிடையாது, பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சே கிடையாது. பாருங்க, அந்த பெரியவங்களுக்கு அந்த நாட்கள் இருந்த ஞானத்தை பாருங்க, விவேகத்தை பாருங்க. அந்த பொங்கி வருகிற பதநீர் அப்படியே அடங்கி விடும். எவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் ஞானத்தை நமக்கு வைத்திருக்க, விவேகத்தை வைத்திருக்கிறாரு. அதை சரியா பயன்படுத்துமானால் ஏன் எல்லாவற்றையும் அடக்கி எல்லாவற்றிலும் அமைதியை கொண்டு வர முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எங்க வாழ்க்கையில வீசுகிற புயல், பொங்கி சீறி எழுகிற அலைகள் அடங்காம மாறி மாறி எங்களை டேமேஜ் பண்ணுது, மாறி மாறி எங்களை அடிச்சு நொறுக்குதுன்னா நாம விவேகத்தை கையாள்வோமானால் நிச்சயமாக அது அடங்கிவிடும், அமைதி உண்டாயிரும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் விவேகம் இல்லாததினால்தான் எங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பி விடுகிறது, அடங்க மறுக்கிறது. இந்த நாட்களிலும் அப்படியல்ல, நாங்கள் விவேகமாய் எமக்கு பிரியமாய் நீர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எங்களை கற்றுக் கொடுங்கப்பா. அதுல நாங்க சரியா இருந்தோம்னா பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அங்க முடிவு வந்துடும். பிரச்சனை வராமல் நின்று விடும். அப்போ அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும். நீங்க பிரச்சனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட விவேகத்தை கொடுத்து ஞானமா நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும், நடத்தல் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். விவேகம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கொடுக்க விரும்புகிறாரு. இருந்தால் கோபத்தை அடக்கும். கோபம் அடங்கினால் போதும், சமாதானம் நிரந்தரமாய் குடும்பத்தில் இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.